கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தின அனுதின மன்னா பகுதியில் ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. இந்த பகுதியில் எருசலேமாகிய நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஜெபிக்கிறவர்களாகிய நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதாவது, நம்முடைய மதில்கள் ஆகிய ஜெப நேரங்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதை போல கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாகிய நாம் ஒரு நாளும் அமைதியாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்மை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் என்ற தேவன் இந்த நாளிலே இந்த காரியத்தை நாம் அறிக்கையிட்டு நாம் சுதந்திரிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் சத்துருக்கு ஆகாரமாய் கொடுக்கப்படாது. உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரசம், நம்முடைய பிரயாசத்தின் பலன், நம்ம உழைக்கிற உழைப்பு, நம்முடைய சம்பாத்தியங்கள் அது அந்நிய புத்திரர் குடிக்காதபடி கர்த்தர் அதை பாதுகாத்து நம்முடைய தானியத்தை நாம் சாப்பிடும் பொழுது, நம்முடைய பிரயாசத்தினாகிய திராட்சரசத்தை நாம் குடிப்பதற்காக கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிப்பவர்களாக, துதிப்பவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியில வாழும்போது அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் அது மகிமையை கொண்டு வரும். அது நம்மால் கிரகிக்க முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.